சஞ்சீவினி மலையை அனுமன் ஏன் பெயர்த்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? அதற்கு முன் இராமாயண கதைகள் உங்களுக்கு பிடிக்கும் என்றால் நம்ம சிவமே சித்தம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காம லைக் செய்து ஷேர் செய்திடுங்கள். ராமாயணத்தில் போரின் போது நாகாஸ்திரத்தால் தாக்கப்பட்ட லக்ஷ்மணனின் உயிரின் ஓசை மெல்ல அடங்கத் தொடங்கியது. வானத்தை கிழித்து கொண்டு வந்த அனுமனும் அங்கு நின்று கொண்டிருந்த ராமரும் லக்ஷ்மணனின் உயிர் துடிப்பு குறைந்து வருவதை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்தனர். லக்ஷ்மணனின் நாடி துடிப்பை பரிசோதித்த வைத்தியர் இந்த விஷத்தை போக்க சஞ்சீவினி மலையில் உள்ள பிரகாசமான மூலிகையை சூரிய உதயத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்று கூறினார். இதை கேட்ட அடுத்த நிமிடம் அனுமன் தெற்கிலிருந்து வடக்கே பறந்து சென்றான். அதே சமயம் ராவணன் தன்னுடைய நண்பனான காலநேமியை அழைத்து அனுமன் அந்த மூலிகையை கொண்டு வராமல் தடுத்துவிடு என்று உத்தரவிட்டான். தனது மாயசக்தியால் இமயத்தில் முனிவரைப் போல வேடமிட்ட காலநேமி ராம் என்று ஜெபிக்கத் தொடங்கினான். மாய ராமநாமத்தில் மயங்கிய அனுமன் காலநேமியின் முன்பு வந்ததும், வானரனே நீ யார் என்று கேட்டான் காலநேமி. நான் அனுமன், ராமரின் சேவகன். லக்ஷ்மணரை மீட்க சஞ்சீவனி மலையை தேடி வந்தேன் என்று கூறினார் அனுமன். அதற்கு காலநேமி, கந்தர்வர்கள் மலையை காவல் காக்கிறார்கள். மாய பொய்கையில் மூழ்கி எழுந்தால் மட்டுமே கந்தர்வ தோற்றம் பெற்று உள்ளே செல்லலாம் என்று கூறினான். மாயத்தை அறியாது பொய்கைக்குள் சென்ற அனுமனை அங்கே சாபத்தால் முதலையாக இருந்த அப்சரகண்ணி கவ்வியது. உடனே விஸ்வரூபம் எடுத்து முதலையின் வாயை கிழித்து தூக்கி போட்டார் அனுமன். அடுத்த நொடி இறந்த முதலை மாலினி என்ற அப்சரகன்னியாக எழுந்து தனக்கு அனுமனால் சாப விமோசனம் கிடைத்தது என்றும் காலநேமி ஒரு மாயாவி என்றும் அனுமனிடம் கூறினாள். தப்பிக்க முயன்ற காலநேமியை அனுமன் அழித்தான். பிறகு மாலினி கூறிய வழியால் மலைக்கு சென்ற அனுமன் அந்த மலையில் வைத்தியர் கூறிய மூலிகை எதுவென்று அடையாளம் காண முடியாமல் குழம்பினான். நேரமாகிக் கொண்டிருப்பதை மனதில் வைத்து முழு பர்வத மலையையும் பெயர்த்து எடுத்துக்கொண்டு வானில் பறக்கத் தொடங்கினான் அனுமன். பிறகு அந்த மலையிலிருந்து சஞ்சீவினி மூலிகையை அனுமன் நேரத்திற்கு லக்ஷ்மணருக்கு கொடுத்ததால் அவர் மீண்டும் உயிர் பெற்றார்.